கோவை மாவட்டத்திலிருந்து ஆட்டோ தொழிலாளர்களில் ஒருவனாக பேசுகிறேன். சில மீடியாக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பைக் டாக்ஸிக்காரங்க என்னமோ அவங்கள நாங்கள் கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் அவங்க வாழ்க்கையை நாங்கள் பறிச்சிட்ட மாதிரியும் நிறைய வீடியோலாம் போட்டு மக்களோட அனுதாபத்தை கேட்குறீங்களா? இல்லை பொதுவாக அரசாங்கத்தோட அனுதாபத்தை கேட்குறீங்களா? அதில் ஒரு நபர் சொல்கிறாரு, அது என்ன கேட்டார், ரிக்ஷா ஒன்று தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த ரிக்ஷாவுக்கு அப்புறம் ஆட்டோன்னு வரும்போது அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போகலையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஆட்டோ ரிக்ஷாவுக்கு அனுமதி கொடுக்கும்போது அரசாங்கம் 1008 கட்டுப்பாடுகளை போட்டு தான் அனுமதி கொடுத்தது. அப்படி தான் ஆட்டோ இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? வாழ்வில் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தின் பெரும்பகுதி அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாங்கள் 100 ரூபா சம்பாதிச்சோம்னா அதில் ஒரு 20 ரூபா பணம் அரசாங்கத்துக்கு போய்கிட்டு இருக்குது. ரோட் டாக்ஸ்லேருந்து, இன்சூரன்ஸ்லேருந்து, எஃப்சியிலேருந்து ஏகப்பட்ட இது அரசாங்கத்துக்கு தான் நாங்கள் பணம் கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு சவாரிக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை அரசாங்கத்துக்கு போய் கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்களே, முறைப்படுத்தி வந்ததா சொல்லுங்கள். முறைப்படுத்தி வந்ததா? என்ன முறையில் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? எப்படி நீங்கள் முறைப்படுத்தி இருக்குது அரசாங்கம்? வருமானம் இல்லைங்கிற ஒரு காரணத்தை வச்சு முறைப்படுத்தி கொண்டிருக்கிறதா அரசாங்கம்? இளைஞர்களுக்கு வருமானத்தை கொடுப்போம் என்பதற்காக முறைப்படுத்தி கொண்டிருக்கிறதா அரசாங்கம்? சொல்லுங்க பார்ப்போம். வருமானம் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், வறுமை, இதையெல்லாம் 1008 கணக்கு, 2 டிகிரி முடிச்சிருக்க, 3 டிகிரி முடிச்சிருக்க, வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ மோட்டார் வாகன சட்டப்படி தவறான ஒரு விஷயத்தை அரசாங்கம் அனுமதிக்கிறது இல்லையா? அப்படித்தானே வருது. அப்போ நீங்களே எல்லாத்தையும் முறைப்படுத்தி பண்ணுங்க. யார் வேண்டாண்ணா? எல்லாத்தையும் முறைப்படுத்தி பண்ணுங்க. வருமானம் இல்லை, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா திருடுதல் சரியாகி விடுமா? நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, திருடுவது சரியாகி விடுமா? அதை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளுமா? இப்பவும் இது திருட்டே, சட்டத்துக்கு எதிரானது அத்தனையும் குற்றமே, இதுவும் திருட்டு. இதை அரசாங்கம் ஏத்துக்குமா? வாழ்வியல் சூழ்நிலையில் வாழ்றதுக்கு வழி இல்லை, படிச்சிருக்கிற வேலை வாய்ப்பு இல்லை, அதனால பைக் டாக்ஸி ஓட்டுற முறைப்படுத்தாத ஒரு வாகனத்தை ஓட்டி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், மோட்டார் வாகனப்படி நான் சட்டப்படி குற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அதை அரசாங்கம் ஒத்துக்குது அப்படின்னா, அமைச்சர்கள் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஒத்துக்கிறாங்க? அப்புறம் எதுக்கு திருடுறவனையெல்லாம், கொள்ளையடிக்கிறவனையெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடணும்? அது மட்டும் எப்படி தப்பாகும்? அவனும் வறுமைக்கு அவனும்